ஒரு பொண்ணாடை போட்டாலும் சரி, ஒரு ஒரு மாலையை போட்டாலும் சரி, அதெல்லாம் படம் பிடிச்சி போட்டுருணும். யாரு நான்லாம் அப்படி. அப்போ அந்த அந்த ஒரு சேலஞ்ச் இன்றைக்கி ஒருத்தவங்க எவ்வளோ ஒரு பெரிய தியாகங்கள் செய்கிறாங்க. ஏன் வாய் வாய் ஓகே ஓகேலா. ஒரு குரூப் இருக்கு, பப்ளிசிட்டிக்காக செய்வாங்க. நான் எதை செஞ்சாலும் அதை தூக்கி சோஷியல் மீடியாவில் போடணும், எல்லாத்தையும் காமிக்கணும், அந்த மாதிரி பாப்புலரிட்டிக்காக செய்கிற ஆட்களும் இருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் செஞ்சு அதை நம்ம ஒரு கும்பலாக செஞ்சால் கூட அதை செய்யதை நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சேரவங்களுக்கு போய் அந்த நன்மை செஞ்சால் போதும் அப்படின்னு கூட அப்படி ஒரு மனப்பான்மை இருக்குது. புரியுதா? ஸோ அது பப்ளிசிட்டிக்கு இல்லை. ஓகே, ஒரு பொண்ணாடை போட்டாலும் சரி, ஒரு ஒரு மாலையை போட்டாலும் சரி, அதெல்லாம் படம் பிடிச்சி போட்டுருணும். யாரு நான்லாம் அப்படின்னு. புரியுங்களா? அதுதான் அது இல்லை. மினிஸ்ட்ரி ஃபார் அவர் ஜேர்னி வித் காட் இஸ் நாட் ஃபார் பாப்புலாரிட்டி. ஓகே, our journey with God is not for popularity, is for service. ஓகே, சர்வீஸ்னால் மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே, மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? அது ஜெபமாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம செய்கிற பணிவிடைகளாக இருக்கட்டும், நல்ல கிரியைகளாக இருக்கட்டும், இல்லை அவங்க தேவைகளை சந்திக்கிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டுமே, அது எல்லாமே அது நமக்கு இல்லை, நம்முடைய புகழ்ச்சிக்கு அல்ல. ஆமென். ஸோ நம்ம செய்கிற காரியம் அது தேவனால் ஆகிறதுனால அது அவருக்கு தான் அந்த பெருமையை நம்ம கொடுக்கணும். ஆமென். ஓகே, ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை தான் காமிப்பார். இவன் தான் செய்கிறான், இவன் என் மக தான் செய்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் தான் பேசப்படுவீங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் தானே, உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். நீங்கள் அந்த மகிமைட்டு ஆண்டவரே இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அப்போ நமக்குள்ளே பெருமை வராது. பெருமை வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்ம தான் பெற்றுக்கொண்டதை நம்மளை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார் மனுஷர்கள் மத்தியில். அந்த மகிமையை மறுபடியும் அவர்கிட்ட சொல்லி, அப்பா தேங்க்யூ அப்படின்னு அதை அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வராது? பெருமை வராது. நானே மேடையில் ஏறினா வேறு லெவல் தெரியுமா, அப்படிலாம் பேச மாட்டேன். ஸோ அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள்.